மூடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட்டிங் வீடியோ பார்த்துடலாம். கட்டிங் வீடியோட தொடர்ச்சி பார்ட் 1 பார்ட் 2ன்னு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்துடும். இப்போ வந்து கட்டிங் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிசைனுக்கு நேராக சென்ட்ரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறணும். ஸ்லீவுக்கு சென்ட்ரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் சென்ட்ரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறணும். இப்போ நம்ம ஸ்லீவோட ஹைட்டை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஸ்லீவ் தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்துலேருந்து நம்ம தனியாக வந்து கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி மடித்து வச்சுட்டோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு சைடு கொஞ்சம் பெருசும் ஒரு சைடு சிறுசும் தான் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்லீவ் எப்பயும் போல் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தமாக 4ஆக மடித்து போடாமல் அந்த ஒவ்வொரு கையையும் தனித்தனியாக அந்த ரெட்டை பகுதியை நம்ம மடித்து போட்டிருக்கோம். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக கட் பண்ணணும் அப்படின்னா 4ஆக மடித்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா நம்ம 2 துணியை தனித்தனியாக கட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம சைடில் ஒட்டு கொடுக்குறது நம்ம தைக்கும்போது கொடுத்துக்கலாம். இப்போ நெக்கு பகுதியை இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நம்ம நெக்கு இருக்கோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஹைட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கு நெக்கு வந்து சிறுசாக தான் இருக்குது. அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கூட தான் இருக்குது. அப்போ வந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஹைட்டு மேலே ஏற்றிக்கலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வெளியில் வந்து தெரியாது. இப்போ நெக்கோட உயரத்தை ஃபஸ்ட்டு நம்ம குறிச்சிக்கலாம். அந்த இந்த இடத்துல முடிகிற இடத்துல வந்து இந்த பட்டி அளவை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கோட உயரம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத குறிச்சிக்கலாம். இப்போ வந்து 1.5 இன்ச்சு நம்ம கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு விட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து துணி இல்லை. அப்போ நம்மளுக்கு மடிப்பு இருக்கிறதுனால நம்ம சின்னதாக கூட மடிச்சுக்கலாம். இப்போ மொத்தம் ப்ளவுஸோட ஹைட்டு ஷோல்டர்லேருந்து ஹைட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ரெடி அளவுலேருந்து இப்போ நார்மலாக நம்ம குறிச்ச அளவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நெக்கோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வைக்க முடியாது. அதில் இருக்க அளவு நம்ம அப்படியே வச்சிடணும். இப்போ ஷோல்டரையும் அதே அளவு வச்சுட்டு இப்போ ஹாம்கோல் சுற்றளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு அந்த சைடு பார்த்து அடிச்சுட்டுங்க. இப்போ ப்ளவுஸோட அகலம் இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகளையும் தனித்தனியாக நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டுறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். உயர அகலம் கூட நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு பகுதியை நம்ம எப்படி வெட்டணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டையும் அந்த நெக்குக்கு நேராக அந்த மாதிரி குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு நம்ம கட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து அந்த கோடு வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பகுதியில் நம்ம கரெக்டாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நெக் ஷேப்பு 2 பக்கமும் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இது ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து வரும். உங்களுக்கு ஈஸியான முறையில் எப்படி வந்து இதை தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லைனிங் பீஸ் வந்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்கு பகுதியில் பாதியை வந்து லைட்டாக மட்டும் இந்த வளைவு ஷேப்பை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தைக்கும்போது உங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும். மறக்காமல் அதையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.